சாவகச்சேரி பிரதேச சபையில் பெரும் கலவரம். சாவகச்சேரி பிரதேச சபையின் மாதாந்த சபை அமர்வு இன்றைய தினம் தவிசாளர் பொன்னையா குகதாசன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தையும் இதற்கு மாற்றீடாக கொண்டுவரப்பட இருக்கின்ற புதிய பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்குமாறு கோரிய தீர்மானம் ஒன்று கௌரவ உறுப்பினர் செல்வரத்தினம் மயூரன் அவர்களால் சபையில் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து தீர்மானம் வாசிக்கப்பட்டு நிறைவு பெறும் தருவாயில் தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டி இருக்குது. அந்த வகையில் வாசித்து கொண்டிருந்தேன். தீர்மானத்திற்கு வாசிக்கிறேன். அதற்காக எல்லா உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இந்த தீர்மானம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் தொடர்பான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் நமது நாட்டின் பயங்கரவாத தடை சட்டம் PTA பல சதாப்தங்களாக இலங்கை பேரினவாத அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் தமிழ் மக்கள் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதல் நடைமுறையில் இருந்த சட்டப்பேரவையை விட புதிய பயங்கரவாத தடை சட்டம் PTA அதிக பாதிப்புகளை தரக்கூடியதாக உள்ளது. அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைகளாலேயே இப்போதைய அரசாங்கமும் வரைந்துள்ளது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் PTA நமது நாட்டில் முற்றாக நீக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்போதுள்ள சட்டம் மோசமானதும் அரசாங்கத்தை பாதுகாப்பதுமான சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக இடைநிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது தொடர்பாக ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சுக்கு ஒரு மனு ஒன்றுக்கான கையெழுத்து போராட்டம் தற்போது இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சருக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பகிரங்க மனு பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரவினை மீளப்பெறுதல், வலுவிலுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் மற்றும் எந்த ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டமும் தேவையில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று தேசிய மக்கள் சக்தியினால் 2024 ஆண்டு தேர்தலில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அவ்வாக்குறுதி வழங்கப்பட்டவைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கொடூரங்களும் பாரதூரமான விளைவுகளும் காரணங்களாக இருந்திருக்க வேண்டும். அவை அனைத்தும் எவ்வித மாறுதல்கள் முன்றி பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட வரைவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சனநாயகத்திற்கு விரோதமாகவும் அடிப்படை மனித உரிமைகளை தொழிலுக்கு உள்ளாக்கும் வகையிலும் தற்பொழுது வலுவில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கோர முகத்தினை நேரடியாக அனுபவித்த மக்கள் என்ற அடிப்படையில் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரவினை மீளப்பெறவும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கவும் எந்த ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டமும் தேவையில்லை என்பதையும் வலியுறுத்தி கீழ் குறிப்பிடப்படும் விடயங்களின் அடிப்படையில் இந்த பகிரங்க மனுவில் ஒப்பமிடுகின்றோம். தமிழர்கள் மீதான இன ஒடுக்குமுறை மற்றும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பவற்றிற்கு எதிராக தமிழ் மக்களின் எதிர்ப்பியங்களை நசுக்கும் நோக்கில் தற்காலிக சட்டமாக கொண்டு வரையப்பட்டு நிரந்தரமாக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தினால் அதிகம் இலக்கு வைக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்களே ஆவார். போர்ச்சூழல் முடிவுக்கு கொண்டு வந்த பின்னரும் சமூக வலைத்தள பதிவுகள், நினைவுகூரல் செயற்பாடுகள், சனநாயகபூர்வ எதிர்ப்பியக்க செயற்பாடுகளுக்கு எதிராகவும் பயங்கரவாத தடை சட்ட விதிகள் தமிழர்கள் என்ற ஒரு காரணத்திற்காகவே தொடர்ந்தும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. வலுவிலுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் பாதக நிலைமைகள் காரணமாக அதனை எதிர்த்து பரப்புரை செய்த தேசிய மக்கள் சக்தியினால் 2024 ஆண்டு தேர்தலின் போது அதனை நீக்குவோம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. மேலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரையொட்டி செப்டம்பர் 2025 ஆண்டு அச்சட்டம் நீக்கப்படும் என்று நீதி அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய முன்மொழிவு இவற்றிற்கு நேர்மாறானது. பயங்கரவாத தடை சட்டத்தின் அடக்குமுறை தன்மையினை அவ்வாறு பேணியவாறு பயங்கரவாதத்திற்கான பரந்த பொருள் விளக்கத்துடன் தொழில்நுட்ப மாற்றங்களுடனும் புதிய சட்டமரபு முன்மொழியப்பட்டுள்ளது. 5.1 பயங்கரவாதத்துக்கு உலகளாவிய வரவிலக்கணம் ஒன்று இல்லாத நிலையில்
பயங்கரவாத தடை சட்டத்துடன் ஒப்பிடுகையில் புதிய வரைவில் ஆபத்தான முறையில் பரந்துபட்ட பொருளியல் இலக்கணப்படுத்தியுள்ளது. 5.2 ஒரு செயலை செய்யுமாறு அல்லது செய்யாதிருக்குமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பது பயங்கரவாத செயலாக பிரிவு 3.1 ஊவண்ணாவில் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனநாயகபூர்வ நாடொன்றில் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு சரியான ஒன்றிற்காக அழுத்தம் கொடுத்தல், அதற்கு போராடுதல் என்பன சனநாயக உரிமைகளும் பண்புகளும் ஆகும். 5.3 பயங்கரவாத தடை சட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய ஒப்புதல்களுடன் மட்டுமே கைதுகளை மேற்கொள்ள முடியும். புதிய சட்டவரவில் காவல்துறையினர் மட்டுமன்றி முப்படையினர், கடலோர காவல்படையினர் ஒப்புதல்கள் எவையுமின்றி கைதுகளை மேற்கொள்ளவும் பொருட்களை கைப்பற்றவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. 5.4 புதிய வரைவு பிணையின்றி ஓராண்டு வரையும் நீதிமன்ற ஒப்புதல்களுடன் 2 ஆண்டுகள் வரையும் தடுப்பில் வைத்திருப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. சாதாரண குற்றவியல் சட்டங்களின் கீழான குற்றங்களை பயங்கரவாத செயலொன்றாக மாற்றுவதனூடாக சாதாரண குற்ற செயல்களின் மீதும் இச்சட்டத்தை பிரயோகிக்க வாய்ப்புள்ளது. 5.5 ஆபத்தொன்று நிகழலாம் என்று காவல்துறை அதிகாரி முன்கணிக்கும் இடத்து எந்த ஒரு போராட்டம், பொதுக்கூட்டம், பேரணி, ஒன்று கூடல்கள் உட்பட எந்த ஒரு செயலொன்றையும் நிறுத்துமாறு கோரலாம் என்று பிரிவு 51.1 அதிகாரம் அளிக்கின்றது. முன்கணிப்பு மற்றும் எந்த ஒரு செயலொன்றையும் தடுக்கலாம் என்பவை அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் பயங்கரவாதமாக வரைவிலக்கணப்படுத்துவதற்கான ஏதுநிலையினையும் தோற்றுவிக்கின்றது. 5.6 எந்த ஒரு நிறுவனம் அல்லது அமைப்பின் காலவரையின்றி தடை செய்ய ஸ்ரீலங்கா அரசு தலைவருக்கு அதிகாரம் அளிப்பதோடு எந்த ஒரு இடத்தினையும் தடை செய்யப்பட்ட இடமொன்றாக பிரகடனப்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகின்றது. ஒருவருடைய வாழுமிடத்துக்கு வெளியிலான நடமாட்டம், நாட்டுக்குள்ளான நடமாட்டம், வெளிநாட்டு பயணம் என்பவற்றை கட்டுப்படுத்துமாறு நீதிமன்றத்திடம் கோருவதற்கு காவல்துறையினருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஜனநாயக பூர்வ போராட்டங்கள், தொழிற்சங்க நடவடிக்கைகள், சமூக வலைத்தள பதிவுகள், கருத்துக்கள் வெளியீடுகள் என்பவற்றை பயங்கரவாத செயல்முறையாக்குவதற்கான ஏற்பாடுகளை புதிய சட்டவரைவு கொண்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் குடிமகன், சமூக செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்கவாதிகள் கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. இச்சட்டம் ஆளும் அரசாங்கத்திற்கேற்ற வகையில் ஜனநாயக வழியை சட்டத்தின் பெயரால் நசுக்குவதற்கு முனைகின்றது. அவசரகால நிலையின் போது மட்டும் மேற்கொள்ளப்படக்கூடிய விடயங்கள் பலவும் புதிய சட்டத்தின் கீழ் நிரந்தரமாக பிரயோகிக்கப்படக்கூடியவாறு இயல்பாக்கப்படுகின்றன. எந்த ஒரு குற்றத்தையும் சாதாரண குடிவியல் சட்டங்கள், விமான கடத்தல் மற்றும் ஆழ்கடத்தல்களுக்கு எதிராக சட்டங்களின் கீழ் கையாள்வதற்கு போதிய ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. இந்நிலையில் புதிய சட்டங்கள் அவசியமற்றவை. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் மற்றும் தங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயம் என்பவற்றில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அடிப்படை மனித உரிமைகளை வலுவுள்ள மற்றும் புதிய சட்டங்களை இரண்டும் வலுவற்றதாக்குகின்றன. சந்தேக நபர் ஒருவர் குற்றமற்றவர் என இனங்காணப்படும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கோ அல்லது பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கோ எந்தவித ஏற்பாடுகளையும் வலுவுள்ள மற்றும் புதிய சட்டங்கள் இரண்டும் கொண்டிருக்கவில்லை. இலவுகளில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள ஒடுக்குமுறைகள், கொடூரங்களில் வாழும் அனுபவம் உள்ளவர்களாக தமிழ் மக்கள் காணப்படுகின்றோம். தமிழர்கள் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள், பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கத்தினை உறுதி செய்வதற்கு நிலவுகையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கவும் முன்மொழியப்பட்டுள்ள சட்டவரைவை மீளப்பெறவும் வலியுறுத்துகின்றோம். இந்த விடயத்தினூடாக எங்கள் தமிழர்களுடைய பாதிக்கப்பட்ட இனமாக காணப்படுகிற தமிழ் மக்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக எதிர்க்கிறோம் என்ற விடயத்தில்
இந்த கையெழுத்து வைத்துக்கோமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில இது எந்த கட்சி அல்ல, எங்களுடைய தமிழ் தேசிய இனத்துக்கு இப்போது இருக்கக்கூடிய சட்டம் இந்த இலங்கையில் உள்ள எந்த ஒரு நபருக்கும் பாதிப்பு தரக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கின்றதால அனைவரும் அனைத்து உறுப்பினரும் இந்த நீதி அமைச்சுக்கு அனுப்பக்கூடிய இந்த கையெழுத்து தாளில் அனைவரும் கையொப்பமிட்டு உதவுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த முன்வழியோட நீதி அமைச்சுக்கு கையெழுத்து வைக்க முடியாது. தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி சார்ந்த உறுப்பினர்கள் தவிர்ந்த இன்றைய சபை அமர்வில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் தீர்மானத்தை ஏற்று கையொப்பமிட்டு நிறைவு செய்தனர்.